வெல்கம் டு மை சேனல் எஸ்ஜி என்டர்பிரைசஸ் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை கிரிவலம். நம்ம திருவண்ணாமலை அங்கே போயிட்டு அப்படியே போகிற வழியில் நம்ம அந்த ஜங்ஷனில் திண்டிவனம் ஜங்ஷனில் ருச்சி ஹோட்டல் ருச்சி, அதில் ஒரு சாம்பார் வடை, பஜ்ஜி, அந்தமாரி ஒரு சில பல ஐட்டங்களில் டிஃபனாக சாப்பிட்டு அங்கே போன இடம்தான் திருவண்ணாமலை கிரிவலம். ஆடி மாத பௌர்ணமி, முனீஸ்வரன் ஆலயம் ஸ்டார்டிங். இங்கேருந்து தான் நான் கோவில் தேர் இந்த வாட்டி செம்ம கூட்டங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. என்னோடய கோபுரம் பார்த்திங்களா, சிவா. இதுதான் மெயின் கோபுரம். இங்கேருந்து தான் நம்ம கிரிவலத்தை தொடங்குவோம். பாருங்க, கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாத அளவுக்கு செம்ம கூட்டம். நாங்கள் நைட்டு போகும்போது ஒரு 8-8:30 மணி போல் நாங்கள் நைட்டு ரீச் ஆகிட்டோம். ரீச் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியில் முதல் லிங்கமாம் இந்திரலிங்கம். எதுவுமே பார்க்க முடியலங்க, எல்லாம் செம்ம கூட்டம்னால இந்த வரைக்கும் நம்ம கிரிவலத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பசிக்குதுன்னு அங்கே போய்ட்டு ஒரு கடையில் சாப்பிட்டோம். வித்தியாசமாக இருந்ததுங்க ஃபுட்டு. கோபி ஃப்ரைட் ரைஸ். அவங்க ஃப்ரைட் ரைஸ் போடுறதே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய தவாவில் ஃப்ரைட் ரைஸ். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறாரு, எதுவுமே கிடையாது. நல்லா செம்ம ஒர்த்து. 80 ரூபா ஒரு பிளேட்டு. நாங்கள் எல்லாத்துலேயுமே ஆஃபாக வாங்கினோம். ஃபுல் பிளேட்டாக வாங்காத ஆஃப் பிளேட்டாக வாங்கினோம். அதாவது கோபி ரைஸு, கோபி நூடுல்ஸு, ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. சூப்பர். அந்த இடியாப்பம் சேமியா, இடியாப்ப சேமியாவை தான் சொன்னார். அது சூப்பர். அப்புறம் நல்லா அருமையாக போட்டு கொடுத்தாரு அண்ணன். அந்த சைடு போனீங்கன்னா போகலாம். நம்ம கிரிவல பாதையில் வரும்போது முதல்ல ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அந்த விநாயகர் கோவிலை ஒட்டின மாரி உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக தனிஷ்க் ஜுவல்லரி, அதுக்கு எதிரில் இருக்குது கடை. சும்மா சின்ன சிம்பிள் கடை தான், தள்ளுவண்டி கடை தான். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிடல, ஆனால் வித்தியாசமாக இருந்தது. அது ஃப்ரைட் ரைஸுன்னு சொல்கிறதா, இல்லை தவா சோறுன்னு சொல்கிறதா, இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு ஓகே, குட். நம்மளாம் சாப்பிட்டு பழகலாம். தேடி ஓடி இந்தமாரி ஏதாவது வித்தியாசமான டிஷ்ஷுங்கெலாம் சாப்பிட்லாம். நல்லா இருந்தது, பரவாயில்ல. நான் ஏதோ ரோட்டு கடையாச்சே, கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குமோ. ஏன்னா நார்மலாக இந்தமாரி கிரிவல நேரம், கூட்டம் வர நேரம்லாம் பார்த்தோன்னா இந்தமாதிரி சில கடைகள்லாம் புதுசாக முளைக்கும். அந்த கடையிலாம் டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே பாசிங் க்ரௌடு தானே, அதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனால் அண்ணன் ரெகுலராக அங்கே கடை போடுறாராம். அதில் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது ஒரு போட்டது தான் சேமியா. பாருங்கள், வெங்காயத்தை அண்ணன் சும்மா சரன்னு சீவி, நம்ம பஜ்ஜிக்கு சீவுமே அந்தமாரி ஒரு வெங்காயத்தை தவாலியை சீவி, அது கூட அவர் ஏதோ சீக்ரெட் மசாலா ஒன்று வச்சுருக்காரு. என்ன மசாலான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டார். இது நாங்களாம் ரெடி பண்ணுறது தம்பின்ட்டார். கேரட்டு, வெங்காயம், எண்ணெய் ஊற்றிட்டு சும்மா கொத்துன்னு ஆனியனை கொத்தி ஏற்றுட்டார். நல்ல மனுஷங்க, சூப்பராக பேசியிருந்தார், நல்லா பேசியிருந்தார். அது நல்லா இருந்தது. அது நம்ம பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் வெஜ்ஜு. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கனு, ஃபிஷ்ஷு, எறா, முட்டை நூடுல்ஸு, முட்டை ரைஸு, மீன் ரைஸுன்னு சொன்னார். மீன் சேமியா. அது இதுங்க, நம்ம காளான் இல்லை, மஷ்ரூம். காளானும் இல்லை, மஷ்ரூமும் இல்லை, மாற்றி சொல்கிறேன்னா மன்னிச்சிங்க. காலிஃப்ளவர், கோபி போட்டுட்டு அவர் பாருங்கள். அது சேமியா இடியாப்பம், சேமியா இடியாப்பம் நல்லா இதுவாக வச்சுருக்காரு, முடிகிற மாதிரி நல்லா இருந்தது. சும்மா என்ன 2 கையை அள்ளி போடுவார் பாருங்கள் ஒரு மசாலா. அதுதாங்க மசாலா, அவரோட சீக்ரெட் மசாலா. லைட்டாக உப்பு போட்டு வேறு எதுவுமே கிடையாது. வெறும் வெங்காயம், கேரட்டு, கோபி, அந்த சேமியா, அவர் வச்சுக்கிற மசாலா,
இது மட்டும்தான் போட்டார், வேறு எதுவுமே போடல. கடைசியாக வந்து சோயா சாஸ் மட்டும் ஊற்றி கொடுத்துருக்காரு. ஆனால் செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு, உண்மையாக ஒர்த்து. அதாவது வந்து ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா 80 ரூபா, ஆஃபாக வாங்கினா 50 ரூபா, ஒரு ஆஃப் 50 ரூபா, 100 ரூபா. அதாவது கோபி போட்டு கொடுக்குறதுனால ப்ளைனாக வாங்கினீங்கன்னா 80 ரூபா. டண்டனக்கான குத்துன்னு குத்திட்டாரு. ஆனால் இந்த வாட்டி கிரிவலம் செம கூட்டம், நல்லா இருந்தது. 14 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதை, வழிநெடுக்க கடைகள் தான். ஆறுமுகம் ஃபாஸ்ட் ஃபுட். இன்று ஒரு நாள் செய்வோம், பௌர்ணமி அன்று செய்வோம், மற்ற நாடுகளில் ஆறுமுகம் அசைவோம் அப்படின்னு அசைஞ்சு போடுவார். சிக்கன், எக்கு அதெல்லாம் அவ்வளோதாங்க, ரெடி. லாஸ்ட்டாக சோயா கொஞ்சம் ஊற்றி கலக்கிட்டாங்க. ஆனால் அங்கே நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவோம். வாழை மரம்லாம் கட்டி வச்சு நாங்கள் போன வாட்டி போகும்போது சாப்பிட்டோம். போகும்போதே கிரிவலம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இருந்தது, பெட்ரோல் பங்கு பக்கத்தில். ஒரு நல்லா கிராண்டாக சூப்பராக இருந்தது ஹோட்டல், பெருசாக இருந்தது. வாழை மரம்லாம் கட்டி வச்சு வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வாழை மரம் கட்டிக்கிறாங்களேன்னு ஏமாந்து உள்ளே போயிட்டாங்க. போனால் ஐயோ, தேவையில்லாமல் காசு தான் வேஸ்ட்டு, ஒர்த்தே இல்லை. அது இந்தமாரி சின்ன கடையில் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு இப்போ நம்ம இவங்க 80 ரூபா, இது 100 ரூபாய்க்கு தராரு 2 ஆஃபு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக இருந்தது, சாப்பிட்ட மன திருப்தியாக இருந்தது. அங்கே அவ்வளோ காசை கொடுத்து சாப்பிட்டு நடக்கவே முடியலங்க. அந்தளவுக்கு டைஜஷனாக ஆகலை, ஒன்றே ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்றைக்கே நினச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வாட்டி போகும்போது இந்த அங்கெல்லாம் வந்து தள்ளுவண்டி கடைன்னா மாட்டு வண்டியில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வீட்டு இது கொண்டு மாதிரி அவங்க வந்து இட்லி அவனுக்கு குண்டாலாம் எடுத்து வச்சுட்டு இட்லி சட்டியில் எடுத்து போட்டு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சு சாப்பிட்டு கணக்கு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்கன்றாங்க. எவ்வளோ நல்ல மனுஷங்கள்ல. இங்கே நம்ம எத்தனை இட்லி எடுத்தோம், எத்தனை வடை எடுத்தோன்னு எட்டி பார்க்குறோம். அங்கே என்னடானா இட்லி குண்டாலாம் வச்சு எத்தனை வச்சுட்டு இட்லி போட்டுக்கணுன்னா தட்டை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை இட்லி ஒன்றுலாம் சாப்பிட்டுங்க, எவ்வளோ லாஸ்ட்டாக எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கன்றாங்க. என்ன மக்களுங்க, நல்ல மக்கள். சாப்பிட்டு தோசை அதேமாதிரி 15 ரூபா அங்கே ஒரு தோசை, நல்லா இருந்தது. வீட்டில் சின்னது நம்ம வீட்டில் சுடுவோம்ல தோசை, அந்தமாரி தோசை, சட்னி சாம்பார் அதெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க, அதுதான் நல்ல சாப்பாடு. அந்தமாரி நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு, ஆனால் அந்தமாரி இடத்துல நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இது வந்து கிரிவலம் போகிறப்ப ஒரு நாள் தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி வியாபாரம் பண்ணாமல், அவங்கள மாரி அந்த சின்ன சின்ன வியாபாரம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம போவோமா வருவோமான்னு கூட தெரியாமல் நல்லா நம்மளோட அன்பாக பழகி நல்ல மனுஷங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. உண்மையாக நல்லா இது. நம்ம இங்கே எல்லாம் எவ்வளோ ட்ரெஷ்ஷு, எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் கிரிவலம் சுற்றும் போது ஒரு நிம்மதியும் மன சந்தோஷமாக கிடைக்கிது. அதுமாதிரி இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் செம்ம கூட்டம். அப்படி இருந்தால் நாங்கள் அப்படியே அழகாக போயிட்டு கிரிவல பாதையில் முடித்து விட்டு நம்ம திருவண்ணாமலையில் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அங்கே கிரிவலத்தில் நடக்கும்போது லாஸ்ட்டாக இங்கே தான் வந்து ஒரு 1/2 hour உட்காந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். ஒரு அங்கே வந்து எதில் ஒரு ஆவினில் வந்து ஒரு பால் ஒன்று சாப்பிட்டு, பால் டீ அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், நடந்து வராங்களா கேரளா தையில் வைக்கிறாங்களாம். செம்ம காமெடிங்க அதெல்லாம். அவங்களுக்கு ஒரு பழப்பு, என்ன பண்ணது, அவங்களுக்கும் வருமானம் வேணும்ல. நல்லா நடமுன்னா கால் வலி தாங்க முடியல உக்காந்ததுக்கப்புறம். பௌர்ணமி நிலை புதுசாக ஒரு வரவு நம்ம அந்த ஜங்ஷனில் பார்த்தோன்னா வச்சுருக்காங்க. போன வாட்டி போகும்போது இல்லை, இந்த வாட்டி இருக்குது. முடிச்சுட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான்ட்டு மலை தெரியுதுங்களா, அந்த அண்ணாமலையாரின் மலை. இந்த அண்ணாமலையாரை சுற்றி தான் நம்ம வளம் வந்து கடைசியாக ஒரு பெரிய கும்பலை போட்டு மலையை அண்ணாமலையாரே அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்டாக ஈசானி லிங்கத்தையும் அம்மையப்பரையும் ஒரு விசிட். அண்ணா நூற்றாண்டு விளைவு அதை கிராஸ் பண்ணி தான் வரும். அந்த ஈசானி லிங்கத்தான வந்து கடைசி லிங்கம்,
அது ஒவ்வொரு லிங்கத்தை காட்டலாம்னு நினச்சேன், முடியல. கூட்டம் அப்புறமா கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்ததுனால பண்ண முடில. என்றைக்குனா ஒரு நாள் கூட்டம் கம்மியாக இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொரு லிங்கத்தையும் உள்ளே போய் பார்த்து எப்படி இருக்குன்ற ஒரு இது வேணால் நம்ம பண்ணி பார்ப்போம். நன்றி.